ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 9th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா யூஹோ ஜின்ஜாய் ரெண்டு பேருமே ஹோம் ஸ்கூலில் விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ண அவங்க பார்த்தா வசமாக ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. அவர் வந்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் ஹோம் ஸ்கூல்லேயே விட்டுட்டு போனதுனால இந்த விஷயம் தெரிஞ்சு மாஸ்டர் ராமன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருப்பாரு. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு போல. ஸோ இன்னுமா வந்துட்டு இவங்களை அதே ரூம்குள்ளே தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அங்கே மாஸ்டர் ராமன் வராரு. வந்தவர் இப்போவாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண தப்பு எவ்வளோ பெருசுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேருமே பார்த்தா கதறாங்க. மாஸ்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நாங்கள் அந்த தப்பு பண்ண மாட்டோம், ப்ளீஸ் எங்களை வெளியே விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்க. அவர் என்னடானா ரொம்ப சிம்பிளா இல்லை நீங்கள் அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதா இருந்தா இப்படி என்கிட்ட வந்துட்டு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்ச மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்க. என் மேலே மட்டும் இல்லை இந்த ஹோம் ஸ்கூல் மேலேயுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி கெஞ்சுறதை பார்த்தா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட மறுபடியும் மாஸ்டர் போபன் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அதே ரூம்ல வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் ரெண்டு பேரும் கதறிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களால் முடியல, எங்களை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அங்கே கட் பண்ணா அடுத்த சீன்லேயே மீட்டிங் போட்டு பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு மாஸ்டர் ராமின் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யூஹோ ஜின்ஜாய் வந்துட்டு இன்னும் கூட அவங்க பண்ண தப்பை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அவங்க இதுக்கப்புறமும் அதே ரூம்ல தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல மாஹி இதை கேட்டதுமே டென்ஷன் ஆகுறா. ஆல்ரெடி அவங்கள அடைச்சி வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்கள வெளியே விடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் அவங்க தான் வந்துட்டு இன்னும் அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுக்கல, ஸோ உள்ளே இருக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. மாஹியும் அதெல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் யாராச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அவங்க ரெண்டு பேரையும் வெளியே விட சொல்லி எல்லாருமே சொல்லுங்கன்ற மாதிரி மற்ற பசங்க கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் பியூ தான் சொல்றா, எதுக்கு மாஹி நீ அவங்களுக்காகலாம் பேசிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணதுக்கலாம் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கரெக்டு தான், ஸோ அதெல்லாம் ஒன்றும் அவங்க வெளியே வர தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட ஃபியூஜியுமே பார்த்தா கரெக்டாக சொன்ன பியூ, அவங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் ஏதோ இந்த ஹோம் ஸ்கூலே நிம்மதியாக அமைதியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ அவங்க வெளியே வரணுன்ற அவசியம் எனக்குமே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே ரென் வந்துட்டு ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னதான் அவங்க வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள இத்தனை நாளாக அடைச்சி வச்சிருக்காங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை, எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது பாதி பேருக்கு வந்துட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு சம்மதம் இல்லை போலன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர் ராமின் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டே பார்த்தா இப்போ மாஸ்டர் ராமின் வந்துட்டு மாஸ்டர் பேப்ரானை கூப்பிட்டு வச்சு நாளைக்கே நீங்கள் வந்துட்டு இந்த லிசர்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனால் அதில் நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுங்க, போன வாட்டி வச்சதை விட இந்த வாட்டி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் மாஸ்டர், ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கே, எப்பயுமே நம்ம இவ்வளோ சீக்கிரம் இந்த லிசர்ட் கேமை வைக்க மாட்டோம்ல, இந்த பசங்க இன்னும் அதுக்கு ரெடியாக இருப்பாங்களானே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை மாஸ்டர், நீங்கள் இந்த ஜென் பசங்களை ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க, அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது உங்களுக்குமே நல்லா தெரியுது தானேன்ற மாதிரி கேட்க கரெக்டு தான், அவங்க வந்துட்டு மற்ற ஜென் பசங்க மாதிரி இல்லை, இந்த ஜென் பசங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, சீக்கிரமாகவே எல்லாத்துக்குமே அடாப்டும் ஆகிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதனால தான் சொல்கிறேன், நானும் வந்துட்டு தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த ஜென் பசங்களுக்கு அதிகமான பொட்டென்ஷியல் இருக்குது, எப்பயுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி தான் அவங்க எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, அதனால எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பார்த்தா அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க. அதுக்காகவே அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு டேபிள் மேலே ஒரு டெலிஃபோன் இருக்குது, என்னடா டெலிஃபோன்லாம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி பார்க்கும்போது ஜீன் தான் வந்துட்டு அதை எடுத்து பார்க்குறான். ஆனால் அதில் வந்துட்டு நம்பர் டைப் பண்ணுறதுக்கான அந்த கீபேடே இல்லை, இப்படி கீபேடே இல்லாத ஃபோனை நான் இப்போ தான் முதல் வாட்டியாக பார்க்குறேன்ற மாதிரி பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் பேப்பரான் பேசுகிற சவுண்டு வந்துட்டு அங்கே ஸ்பீக்கர் வழியாக இவங்க எல்லாருக்குமே கேட்குது. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமை விளையாட போகிறீங்க. அந்த கேமோட பேர் தான் த லிசர்ட் கேம். ரொம்ப ஈஸியான கேம் தான், அதே சமயம் நீங்கள் இந்த கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணியே விளையாடுவீங்கன்ற மாதிரி சொல்ல நீங்கள் ஈஸின்னு சொன்னாலே அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மாஸ்டர் பேப்பரான் பார்த்தா அந்த கேமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபோனில் ரிங் அடிக்கும் போது ஒருத்தராக லைனாக போய் அந்த ஃபோனை எடுங்க, அப்போது உங்கள் காதில் உங்களுக்கான அனிமல் பேர் என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அடுத்த 3 நாளுக்குள்ளே உங்களில் யார் லிசர்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
பட் அது வரைக்கும் அந்த லிசர்டுன்றவங்க ராஜா மாதிரி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மற்ற அனிமல்ஸ் எப்பப்போ என்ன வேலை பார்க்கணும், அவங்க சாப்பிடலாமா வேணாமா, அவங்க தூங்கலாமா வேணாமான்ற எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு லிசர்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லிசர்ட் யாருன்றத 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட சொல்லலாம். பட் ஒருவேளை நீங்கள் சொன்ன பதில் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அதனால 3 நாள் நல்லா டைம் எடுத்து யோசியே ட்ரை பண்ண பாருங்க. ஸோ இப்போ இந்த கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கும்போது பசங்க யாருக்குமே வந்துட்டு இந்த கேமை விளையாடுறதுல விருப்பமே இல்லை. அதனால எல்லாருமே வந்துட்டு இல்லை இந்த கேமை நாங்கள் விளையாட போகிறது கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்படி ஒரு வேளை நீங்கள் இப்போ இந்த கேமை விளையாடாமல் விட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு ஆசை ஆசையாக லெட்டர் எழுதுனீங்களே, அது எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் பதில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை அப்புறம் நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டோன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட, அப்பவும் பார்த்தா பாதி பேர் வந்துட்டு இல்லை லெட்டர் படிக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த கேம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது, உங்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு இந்த கேமை நான் விளையாட மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருந்து வந்த லெட்டர்ஸையும் நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டோன்ற மாதிரி எப்படி பிளாக்மெயில் பண்ணுவோம்? ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து வந்த பேரண்ட்ஸ் எழுதியிருக்க லெட்டர் எல்லாம் படிக்கணுன்ற ஆசை இருக்கும்ல. அதனால எல்லாருமே ப்ளீஸ்ப்பா எனக்கு என் அம்மா எழுதின லெட்டர் படிக்கணும், அதனால எல்லாருமே இந்த கேமை விளையாடலான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். சரின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் பசங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபோனும் ரிங் ஆகுது. ஒருத்தராக போயிட்டு ஃபோனை எடுக்க ஒருத்தர்கிட்டயுமே ஏதோ ஒரு அனிமல் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் இப்போ நமக்கு காமிக்கல. அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா பசங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த புது கேமை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் பிரசாத் அங்கே வராரு. அவருடைய கிளாஸில் ஏதோ அசைன்மெண்ட் பண்ணணும் போல. ஸோ அதுக்காக எல்லாருக்கிட்டையுமே அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் சொன்ன அசைன்மெண்ட்டை நாளைக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், அப்படி முடிக்கலன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும்ல, பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவங்கவுங்க நோட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்க. மெக்கு கிட்ட மட்டும் ஏகப்பட்ட நோட்ஸை கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நீ நாளைக்கே முடிச்சுட்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் பார்த்துட்டு, என்ன மாஸ்டர் எல்லார்கிட்டையுமே ஒன்று தான் கொடுத்தீங்க, என்கிட்ட மட்டும் இவ்வளோ கொடுக்குறீங்களேன்ற மாதிரி கேட்க, இதை உனக்கு நான் கொடுக்கலப்பா, இது உனக்கு ஸ்பெஷலாக லிசர்ட் கிட்ட இருந்து வந்த ஆர்டருன்ற மாதிரி சொல்லிட. இவன் பார்க்குறான், பார்த்தா அந்த நோட்டில் வந்துட்டு யார் டாகோ அவங்க தான் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அப்போனா இவன் வந்துட்டு டாக் போல். பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஏன்டா முதல்ல எல்லாம் என்ன தான் வச்சு செய்வீங்களா, யாருடா அது அந்த லிசர்டுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவனுடைய ட்வின் பிரதர் இருப்பான்ல மாக்கு, அவன் பார்த்துட்டு, யாருன்னெலாம் சொல்லக்கூடாதுன்னு தானே ரூலு, அதனால நீ பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை, பண்ணு, நீ மட்டும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நாய் தானே நீ, உனக்கு நான் எலும்பு துண்டு வாங்கி போறேன்ற மாதிரி அவன் வேற குறைச்சி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கர காண்டாகுது. ஒழுங்குமுறைதான் இப்போ உங்களில் யார் லிசர்டுன்றத நீங்களே சொல்லிடுங்கடான்ற மாதிரி கேட்டு கத்திட்டு இருக்கான். பட் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ அடுத்து எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு பூஜைக்கு மட்டும் சாப்பாடே இல்லை. அதுக்கு ஏதோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் காலி பிளேட்டு தான். அதோட அதில் வந்துட்டு ஸ்குரிலுக்கு வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடே இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கு. அவள் பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறா. ஏன் மாஸ்டர் எனக்கு மட்டும் சாப்பாடு இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, இதுவும் லிசர்டோட ஆர்டர் தான்ன்ற மாதிரி ஃபோபன் மாஸ்டர் சொல்லிட. இவளுக்கு அவ்வளோதான் வெறி ஆயிடுது. பேப்பர்லாம் எடுத்து கசங்கி போட்டுட்டு, ஒழுங்காக சொல்லிடுங்க யார் இந்த லிசர்டு, இப்போ நீங்களா சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, நானாக கண்டுபிடிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான்டா கொலவெறியில் ஏதாச்சும் பண்ணிடுவேன்ற மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு மாஹி தான், பூஜி இரு டென்ஷன் ஆகாத, என்ன இப்போ உனக்கு தானே சாப்பாடு இல்லை, நீ வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி கூப்பிட. இல்லை நீங்கள் அப்படிலாம் ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது, அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி மாஸ்டர் ஃபோபன் சொல்லிட. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவள் பயங்கர கொலவரியில் நின்றுட்டுருக்கா. ஆல்ரெடி அவளுக்கு வேறு பசிக்குது போல். ஸோ இப்போ சாப்பாடு வேலை இல்லைன்ட்டு பயங்கரமாக டென்ஷனில் கத்திட்டு இருக்கா. அந்த டைமில் இந்த மெக்க என்ன பண்ணுறான், எனக்கு என்னவோ இந்த மார்க் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவன் தான் லிசர்டான்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லவும் மார்க் டென்ஷன் ஆகிட்டு, எதை வச்சு நீ அப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஏன்னா எனக்கு அங்கே வெளியே பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நீ தானே என்னை சிரித்து வெறுப்பேத்தன, அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு, நீ தானடா அதுன்ற மாதிரி கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட. அந்த டைமில் பார்த்தா அங்கே ஸ்பீக்கர் வழியாக மாஸ்டர் பேப்ரான் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேருமே வந்துட்டு இப்போ ஆன்சர் சொன்னீங்களே, அதை நான் லாக் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க, மெக் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறான், ஆமாம் மார்க் தான் லிசர்ட், எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் லாக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, நான் இல்லடான்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, கன்ஃபார்மாக இதான் அவங்களோட ஆன்சர்ஸான்ற மாதிரி கேட்கும்போது இவனுங்க ஆமான்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட. 2 பேர் சொன்ன ஆன்சருமே தப்பு. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே பூட்டி வைக்க போகிறோம் இந்த கேம் முடிகிற வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட. மாஸ்டர் ஃபோபன் அங்கே வந்து 2 பேரையும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ கூட 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் போயிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த சீனில் டிபெட்டு, ரென்னு, மாஹி, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் 4 பேர் உட்காந்து இந்த கேமை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒயிட் என்ன கேட்குறான்னா, உங்கள் யாருக்குமே ஏன் மேலே டவுட் வரலையான்ற மாதிரி கேட்குறா. அதை கேட்டதுமே மாஹி, வாய்ப்பே இல்லை, நீலாம் லிசர்டாக இருக்க வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க, எனக்கு நல்லா ஆக்டிங் வரும் தெரியும்ல, ஒருவேளை நான் அவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, யாரு நீயான்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க.
என்னப்பா சிரிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா உனக்கு தான் ஆக்டிங்கே வராதே. இதுவே நீ லிசர்டா இருந்தா அவங்க உன் காதுல சொன்ன அடுத்த செகண்டே நீ எங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டு தான்ற மாதிரி இவளும் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் தான் பார்த்தா மாஸ்டர் டிலக்ஸ் அங்கே வந்துட்டு ஒயிட் கிட்டியும் மாஹி கிட்டியும் மட்டும் ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் லிசர்டோட அடுத்த ஆர்டர் என்னன்னா மொத்த ஹோம் ஸ்கூலையுமே கூட்டி பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணணுமா. அதை பார்த்ததுமே 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது மொத்த ஸ்கூலையும் எப்படி கூட்டி பெருக்க முடியுன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் ரெண்டும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி டிபட் சொல்லிட, நான் அப்படி சொல்லவே இல்லையன்ற மாதிரி ரென் சொல்கிறான். ஏன் அப்போ நீ பண்ண மாட்டியான்ற மாதிரி 3 பேரும் ஒரு மாதிரி அவனை முறைச்சு பார்க்க, சரி வாங்க போவோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தான் பார்த்தா கூட்டி பெருக்கி தொடச்சிட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மாஹி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுடைய அனிமல் வந்துட்டு கேட்டு, அதே மாதிரி ஒயிட்டோட அனிமல் வந்துட்டு டியரு. அப்போ இவனுங்க 2 பேரும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது டிபட் வந்துட்டு நான் லயன்ன்ற மாதிரி சொல்ல, ரென் வந்துட்டு நான் ஷார்க்குன்னு சொல்கிறான். அப்போனா நம்ம 4 பேரில் யாருமே லிசர்ட் கிடையாது. அதே மாதிரி மெக்கு மாக்கு அவங்களும் லிசர்ட் கிடையாது. அடுத்து ஃபூஜி அவளும் லிசர்ட் கிடையாது. அப்போ மீதி யார் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது உடனே மாஹி என்ன பண்ணுறா, வேக வேகமாக போயிட்டு போர்டில் எல்லாத்தையுமே எழுதுறா. ஏன்னா இப்போதைக்கு 7 பேரோட அனிமல்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மீதி வந்துட்டு 4 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு சொல்லி பார்த்தா ஃபெங்கு, பியூ, அப்புறம் ஜீன், பெனங் இவங்க 4 பேரும் என்ன அனிமல்ன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அப்படி பார்த்தா இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் லிசர்ட். அது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த இடத்துல பாஸ் பண்ணி இவங்க 4 பேரில் யார் லிசர்டாக இருப்பாங்கன்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பாய்ஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் சாம்ப் அங்கே வந்துட்டு இது மாதிரி பெனக மட்டும் எழுப்பிட்டு இருக்காரு. அவனும் பார்த்துட்டு என்ன மாஸ்டர் இந்த டைமில் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கு லிசர்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு, நீ இப்போ போயிட்டு 2 மணி நேரத்துக்கு கிரவுண்டில் ரன்னிங் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட. அவனும் பேப்பர் வாங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு ரேபிட் யாரோ அவங்க போயிட்டு 2 மணி நேரத்துக்கு கிரவுண்டில் ரன்னிங் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்கு. அவன் பாவம் அதை பார்த்ததுமே பாவமாக பார்க்குறான். எனக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த டைம் தான் பார்த்தா டிபட் 2 பேருமே இதை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ மாஸ்டர் சாம்ப் வந்து அவனுங்களை பார்த்துட்டு 2 பேரும் ஒயிட்டுக்கும் மாகிக்கும் ஹெல்ப் பண்ணிங்களாமே பனிஷ்மெண்ட்டில், ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ நீங்கள் அனுபவிக்கணும், போங்க நீங்களும் போய் பெனங் கூட சேர்ந்து ஓடுங்கன்ற மாதிரி அவனுங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுற. ரென் பார்த்துட்டு அப்போவே சொன்னேன் இந்த ஹீரோயிசம்லாம் அங்கே கேர்ள்ஸ் முன்னாடி காட்டாதடான்ட்டு, கேட்டியா இப்போ அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் வந்து தொலைன்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் போக இவங்க 3 பேரும் ஓடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா ஃபெங்குமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஏன்னா அவளுக்குமே இதே மாதிரி லிசர்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு போல ரன்னிங் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவளும் வந்துடுற 4 பேரும் சேர்ந்து பாவம் அந்த நைட் டைமில் முடியாமல் ஓடிட்டு இருக்காங்க. யாராலுமே முடியல, இல்லை பெங்கால வேற சுத்தமாக முடியல, அவள் தடிக்கு கீழே வேற விழுந்துடுறா. இதை பார்த்ததுமே டிபட் தான் இதுக்கப்புறம் உன்னால் ஓட முடியலன்னா பரவாயில்லவா நான் உன்னை தூக்கிட்டு ஓடுறேன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் இப்படி நீ பண்ணினா மறுபடியும் உனக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கெலாம் பார்த்தா முடியுமா, பரவாயில்லவா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு டிபட் தான் பார்த்தா அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். எப்படியும் இப்போ இந்த பனிஷ்மெண்ட் முடியுதுன்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்து எல்லாருக்குமே வந்துட்டு லிசர்ட் கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பூஜைக்கு மட்டும்தான் பாவம், மற்றவங்களுக்குலாம் வேலை தான் சொல்லி கொள்றாங்கன்னு பார்த்தா இவளுக்கு மட்டும் சாப்பாடே கொடுக்காம கொண்டுட்டு இருக்காங்க. அவள் ஒரு வாட்டியும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அதில் எதுவுமே இல்லாத பார்க்கும்போது வெறியாகி கத்திட்டு இருக்கா. ஆனால் இதில் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வருது, 2 பேரை தவிர்த்து. அது யாருன்னு சொல்லி பார்த்தா பியூவும் ஜீனும் மட்டும்தான். ஆல்ரெடி பசங்க எல்லாருக்குமே யார் யார் என்னென்ன அனிமல்ன்றது தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேரை தவிர. ஸோ அதுலேயும் வர இவங்க 2 பேருக்கு மட்டும் லிசர்ட் கிட்ட இருந்து எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் வராததை பார்த்தா இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் லிசர்டுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே கொலவெறியில தான் இருக்காங்க. அதுலேயும் ஃபூஜிலாம் கேட்கவே வேண்டாம், ஒழுங்காக சொல்லிடுங்க யார் அந்த லிசர்டுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பியூ ஜீன் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தானே. ஸோ ஃபூஜி என்ன பண்ணுறா, ஜீன் கிட்ட வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் நீ தானே அந்த லிசர்டு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி கேட்க, நான் லிசர்ட் கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். பொய் சொல்லாத, ஏற்கனவே நீ எவ்வளோ பெரிய கேடின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே உங்கள் அப்பாவோட கம்பெனியை எரிச்சு விட்டன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி கேட்க, ஏன்னா உன்னோடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அது மூலயமா தான் என் அப்பா சொல்லி எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஜீனோட ஃப்ளாஷ்பேக் என்னன்றதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவனுடைய அப்பா வந்துட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருப்பாரு போல். ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இவர் பார்த்தா பயங்கரமாக ப்ரெஷர் போட்டு வேலை வாங்கிட்டே இருந்திருப்பாரு. அதாவது கொஞ்சம் டைமில் நிறைய ஆர்டர்ஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனாலேயே அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமலாம் கூட வந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஜீன் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பான், நீங்கள் ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களால எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அது வரைக்கும் தான் நம்ம வேலை வாங்கணும், ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, இதனால் அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ விதமான பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு நம்ம வந்துட்டு அடுத்தவங்க பிரச்சனையை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தா இங்கே நம்மளால் சம்பாதிக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி அதிகமாக சீக்கிரமாக சம்பாதிக்கணுன்றதை மட்டும்தான் பார்க்கணும், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும்.
அதை விட்டுட்டு மற்றவங்க மேலெல்லாம் அக்கறைப்பட்டு பேசிகிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, இதை பற்றி உங்கள் வெளியே யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கும் தான் கெட்ட பேர் வரும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா அவன் என் கம்பெனியை எப்படிடா என்கிட்ட இருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போட்டி போட்டுட்டு இருக்கான். ஆனால் உனக்கு அந்த போட்டி எதுவுமே இல்லாமல் என்னுடைய அடுத்த வாரிசுன்றதுனால நீ தான் இந்த கம்பெனியில் வந்து உட்கார போகிற. அதை கூட புரிஞ்சுக்காம நீ என்கிட்டயே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நானாக வந்துட்டு உங்களுக்கு பையனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி இவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பேச, அவர் கோவத்தில் டென்ஷன் ஆகி அவனை அரைஞ்சிடுறாரு. நீங்கள் என்னை அரைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க யாரையுமே இப்படி ப்ரெஷர் பண்ணி வேலை வாங்காதீங்கன்ற மாதிரி இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பான். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டார். ஸோ அந்த காண்டில் தான் இவன் என்ன பண்ணியிருப்பான், கம்பெனி இருந்தால் தானே வேலை வாங்குவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுருப்பான் போல். அதெல்லாம் தான் இப்போ இங்கே இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கூட ஃபூஜி பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. என்னப்பா நீ ஹீரோன்றதைங்க எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்க பார்க்குறியா? அதுக்காகவா நீ கம்பெனியை கொளுத்திருப்ப? வேற எதுக்காச்சும் கூட நீ கொளுத்திருப்ப. ஆனால் அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தேவை கிடையாது, ஒழுங்காக சொல்லு, நீ தானே லிசர்டுன்ற மாதிரி கேட்கும்போது, நான் லிசர்டு இல்லை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா அது உங்கள் விருப்பன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பூஜை அப்பவும் ஜீன் தான் வந்துட்டு லிசர்டுன்னு எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி அடித்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டிவாக பியூ பேசிகிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ அவன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு தோணுது. அப்படியே நீங்கள் எல்லாரும் இப்படி அவனையே திட்டிகிட்டு இருக்கீங்க, அவன் நல்லது தானே பண்ணியிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, எது அவன் சொன்னதெல்லாம் நீ நம்புறியா? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை. ஆனால் இன்னொன்று, அவன் ஒரு வேளை லிசர்ட் இல்லைனா அந்த சந்தேக லிஸ்ட்டில் நீயும் தானே இருக்கா, அப்போ நீ லிசர்டான்ற மாதிரி கேட்க, ஐயோ நான்லாம் லிசர்ட் இல்லைன்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் லிசர்டு, அது யாருன்றதை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. அங்கே பார்த்தா யாருக்குமே சாப்பாடு இல்லை, வெறும் பியூக்கும் ஜீனுக்கும் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. இதை பார்த்ததுமே பூஜிலாம், இங்கே பாருங்கள் நான் தான் நேற்றே சொன்னேன்ல, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் லிசர்டு, அப்படி இல்லைனா ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் எந்த பனிஷ்மெண்ட்டே வரலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுட் வரும்ல. ஸோ டவுட்டோட தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவும் ஜீன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு லிசர்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். அதே தான் பியூவும் சொல்கிறா. ஆனால் எப்படி நாங்கள் உங்களை நம்புறதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நம்பலைன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ நானும் என் சாப்பாடை சாப்பிடலன்ற மாதிரி பியூ அவளோட சாப்பாடை கீழே கொட்டிட்டு, ஜீனும் பார்த்தா நானும் சாப்பிடலன்ற மாதிரி அவனும் சாப்பாடை கீழே கொட்டிட்டு கோவமாக வெளியே போயிடுறான். வெளியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு பியூ அவன் கிட்ட பேசுறதுக்காக வரா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஜீன், எனக்கு வந்துட்டு உன் பக்கம் இருக்க நியாயம் புரியுது. ஏன்னா நீ சொன்ன உன்னோட ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தே நீ எவ்வளோ நல்லவன்றது எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்ல, அது எப்படி உனக்கு மட்டும் என் மேலே எந்த டவுட்டும் வரலையான்ற மாதிரி இவன் கேட்குறான். வரல, ஏன்னா உன் அப்பா மாதிரி தான் ஏன் அப்பாவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ண, ஏன் உன் அப்பாவுக்கு என்னன்ற மாதிரி இவன் கேட்கும்போது தான் இவ பார்த்தா அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். அதில் வந்துட்டு பூஜை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்ட் பார்த்தா ஃப்ளாஷ் நியூஸை பார்த்துட்டு, இங்கே பாரு பியூ, உன்னுடைய அப்பா வந்துட்டு இந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாரும் ஏமாற்றி அவங்களுடைய விவசாய நிலத்தெல்லாம் ரொம்ப கம்மியான காசுக்கு ஏமாற்றி வாங்கிட்டதா நியூஸில் போட்டிருக்காங்க, அது உண்மைதானான்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே, சாச்சா ஏன் அப்பா அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க விவசாயிங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது என் அப்பா தான்ன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் நியூஸில் வந்ததுக்கப்புறம் இவங்க எப்படி நம்புவாங்க, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குப்பா, உங்கள் அப்பாவை பற்றி தானே நியூஸ்லேயே வந்திருக்கு, அப்புறம் எப்படி நீ இல்லைன்னு சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் இருக்கிறதே என் வீடு, என் வீட்லேயே உட்காந்துட்டு என் அப்பாவை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்களா, முதல்ல வெளியே போங்கன்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா திட்டி அனுப்பிடுறா. ஆனால் இவளுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா வந்துட்டு இவன் நினைக்கிற அளவுக்கு நல்லவர் கிடையாது, அவர் தான் உண்மையாகவே அவங்களெல்லாம் ஏமாற்றி அந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பா மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்கிறதுனால அதை வெளியே காட்டிக்க மாட்டா. ஏன்னா யாருக்கிட்டையும் அவங்க அப்பாவை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பா. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவகிட்ட ஓரளவுக்கு பாசமாக தான் இருப்பார். ஸோ அதனால தான் இவ இப்படி இருக்கா போல். அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இவ ஜீன் கிட்ட சொல்லிட்டு, அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாருமே இப்போ கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் என் அப்பா தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவரை எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா உன் அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாதுப்பா. என்னால் போயிட்டு என் அப்பாவை என்ன அடிக்கவா முடியும், இல்லை திட்டி பேச தான் முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ரொம்ப தப்பு பியூ. ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு சொல்லி பட்டா அதை நேரடியாக கேட்டுருணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு இப்படி கோழை மாதிரி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோன்னா அது வந்துட்டு பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும். நான் கூட எடுத்தவொன்னெல்லாம் போயிட்டு என் அப்பா கம்பெனி அப்படியே எரிச்சு விட்டுட்டு வரல. நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவரை மாற்ற ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் மாறுற மாதிரியே தெரியல. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் அந்த கம்பெனியவே நான் கொளுத்தி விட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்காக நான் உன்னையும் அதையே பண்ணுன்னு சொல்லலை. பட் எப்போ வந்தாலும் நீ உங்கள் அப்பா கிட்ட பேசிப்பாரு, அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தா அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 2 பேரும் உள்ளே வரும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒயிட்டு, மாஹி, டிபெட் 4 பேருமே வந்திருக்காங்க.
என்ன நீங்கள் 4 பேரும் தனியாக எங்களை திட்ட வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, நாங்கள் ஒன்றும் எங்களை திட்டத்துக்காகலாம் வரல. நம்ம இந்த லிசர்ட் கேமை சீக்கிரமாக முடிச்சாகணும். அதுக்கு தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி சொல்ல, நாங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறத தான் யாருமே நம்ப மாட்டீங்களேன்ற மாதிரி கேட்க, நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே விஷயம்தான். நீங்கள் என்ன அனிமல்ன்றத மறைக்காமல் எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, 2 பேருமே யோசிக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே நிற்காதீங்க, எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்மள யார் லிசர்டுன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த கேமை நம்மளால் முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்த பனிஷ்மெண்ட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட, சரி ஓகே நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா அவங்க என்னென்ன அனிமல்ன்றத சொல்கிறாங்க. அதில் ஜீன் பார்த்தா ரேட்டு, பியூ பார்த்தா ஹார்ஸ் போல். ஸோ அதையெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இப்போ நைட்டே பார்த்தா இவங்க 4 பேரை உட்காந்து யார் யார் என்னென்ன அனிமல்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதிட்டு இருக்காங்க. மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு பார்க்கும்போது இவங்களில் யாருமே வந்துட்டு லிசர்டாக இருக்கிறதா தெரியவே இல்லை. என்னடா இது யாருமே லிசர்ட் இல்லைனா அப்போ யாராக தான் இருப்பான்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு வேளை இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பொய் சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஒயிட் கேட்குறான். எனக்கு தெரிஞ்சவங்க பொய் சொல்லுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா பாவம் எல்லாருமே அவங்கள தானே ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அது புரியும். அதனால் அவங்க கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி மாஹி சொல்ல, கரெக்டு தான். எனக்கு என்னவோ இந்த மாஸ்டர் தான் வந்துட்டு நம்மளை வச்சு ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா நமக்குள்ளே அவங்க ட்ரிக் பண்ணி சண்டை மூட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியுதுன்ற மாதிரி டிபெட் சொல்லும்போது, அதை கேட்டதுமே மாஹி பார்த்தா கண்டுபிடிச்சிட்டா. கரெக்ட் டிபெட், நீ சொல்கிறது தான் சரி. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே யார் யார் என்ன அனிமல்னு சொல்லி தெரிஞ்ச ஒரே ஆள் மாஸ்டர் பேப்ரான் மட்டும்தான். அதோட நமக்கு வர ஆர்டர்ஸ்லாம் கூட ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ மாஸ்டர் பேப்ரான் தான் லிசர்டாக இருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கி தான் அவங்க இப்படி ஒரு கேமையே விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் பார்த்தா பசங்க எல்லாருமே போயிட்டு மாஸ்டர் பேப்ரான் கிட்ட நாங்கள் லிசர்ட் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி மாஹி சொல்கிறான். அவங்க அதை கேட்டதுமே, கண்டிப்பாக சொல்கிறீங்களா, உண்மையாகவே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான், தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் தப்பாக இருக்காது மாஸ்டர், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லிசர்ட் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லிட. அப்போது பியூவும் ஜீனும் இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவங்க கிடையாது, அவங்களில் ஒருத்தர் ரேட்டு இன்னொருத்தர் ஹார்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது, அது எப்படி உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது? லிசர்டுக்கு எப்பயுமே போய் சொல்கிற தன்மை இருக்கும், உங்களால் போய் கூட சொல்லியிருக்கலாம்லன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புகிறோம், கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் தான் லிசர்டுன்ற மாதிரி பசங்க அடித்து சொல்லவும், இவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க அப்புறமா கை தட்டி, சூப்பர் நீங்கள் எல்லாருமே இந்த கேமில் வின் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் தான் பசங்களுக்குலாம் புரியவே வருது, அப்போ இவங்க தான் லிசர்டு இத்தனை நாளாக நம்மளை தான் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஸோ உடனே பசங்க வந்துட்டு கேமில் வின் பண்ணிட்டா எங்கள் வீட்டில் இருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்போ மாஸ்டர் கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்க, எல்லாரும் எப்போ ஒன்றா இருக்கீங்களோ அப்போ கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பார்த்தா பசங்க எல்லாருமே வழக்கம் போல் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க. கேம் முடிஞ்சு போனதுனால மெக்கியும் மாக்கியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி யூஹோ ஜின்ஜாய்க்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ அவங்க 2 பேரும் நடந்து வராங்க. அதை பார்த்துட்டு பசங்க எல்லாருமே, ஒன்றும் ஆகலைல்ல உங்களுக்கு, நல்லா தானே இருக்கீங்கன்ற மாதிரி மாஹிலாம் விசாரிக்க, 2 பேரும் பார்த்தா வாயவே திறக்கல, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே அசையாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவளும் எதுவும் கேட்டு பார்க்குறா, பட் யாருமே எதுவுமே பேசலை. இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக மாஸ்டர் பேப்ரான் அங்கே வந்துட்டு, அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் முடிஞ்சு வந்திருக்காங்கல்ல, ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்புன்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க, அதனால் அவங்க கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட. இது வந்துட்டு மாஹிக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ பசங்க எல்லாருமே வீட்டில் இருந்து வந்த லெட்டர் படிக்கிற ஆர்வத்தில் இருக்கிறதுனால அதை யாருமே கண்டுக்கல. மாஸ்டர் லெட்டர்ஸை கொடுங்கன்ற மாதிரி கேட்கவும், அவங்க வந்து ஒரு பாக்ஸில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, எங்கே இருந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அது பார்த்தா காலியாக இருக்குது, உள்ள லெட்டர்ஸே இல்லை. எங்கே மாஸ்டர் லெட்டர்ஸே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து யாருமே உங்களுக்கு பதில் லெட்டர் எழுதவே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. வியூ என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக என் அப்பா எனக்காக லெட்டர் எழுதியிருப்பாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, டிபட்டும் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், என் அம்மா எனக்காக வந்துட்டு கண்டிப்பாக லெட்டர் எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு மாஸ்டர் பேப்ரான் வந்துட்டு, கரெக்ட், நீங்கள் எல்லாருமே பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, லிசர்ட் சொன்னதை நம்பினது தான். ஏன்னா லிசர்ட் வந்துட்டு அப்பப்போ அதுக்கு வேணும்னா போய் கூட சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் லிசர்ட்டை நம்பியிருக்கக்கூடாது. ஒரு வேளை உங்களோட லெட்டர்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்து வந்த பதில் லெட்டரை நாங்கள் எரிச்சிருக்கலாம், இல்லை அது உங்ககிட்ட காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். இது எல்லாமே லிசர்ட் ஆடின கேம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இந்த கேமை நீங்கள் ரொம்ப சூப்பராக விளையாடுனீங்க, இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு, அதை சீரியஸாகவும் நீங்கள் எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக போயிட, பசங்க எல்லாரும் செம்ம வெறியாயிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் இந்த கேமை விளையாடுனதுக்கு காரணமே வீட்டில் இருந்து அட்லீஸ்ட் லெட்டராச்சும் வந்திருக்கும், அதை நம்ம படிக்கலான்ற ஆர்வத்தில் தானே.
இப்போ அப்படி ஒரு லெட்டரே இல்லைன்னா யாருக்கா இருந்தாலும் காண்டாகுமா ஆகாதா? ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கொலவெறியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு மாஸ்டர் ராமின் வந்து இந்த மாஸ்டர் சாம்ப் இருக்கார் இல்லையா, பிடி மாஸ்டர், அவரை கூப்பிட்டு வச்சு அடுத்து புதுசாக வேற ஏதோ கேமை பசங்களுக்கு வைக்க சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அது என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 9th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.